வணக்கம். இன்றைய நாளுக்கான செய்தி தொகுப்பினூடாக இணைந்திருக்கின்றோம். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் சட்டமானி பட்டம் போலியானது என அமைச்சர் நலிந்த ஜெயதிச நாடாளுமன்றத்தில் பல விடயங்களை அம்பலப்படுத்தியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் சட்டமானி பட்டம் குறித்து நாடாளுமன்றத்தில் சந்தேகம் வெளியிடப்பட்டிருந்தன. இந்த நிலையில் நாமல் ராஜபக்ச லண்டனில் சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் பெற்ற சட்டமானி சான்றிதழில் உள்ள கையொப்பத்தில் சிக்கல் உள்ளது என்று சட்ட கல்லூரி அதை ஏற்கவில்லை என்றும் அமைச்சர் சில ஆவணங்களை வெளிப்படுத்தியுள்ளார். லண்டன் பல்கலைக்கழகத்தில் இருந்து பெறப்பட்ட சான்றிதழை முதுகலை பட்டத்துக்கு பதிவு செய்வதற்காக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் நாமல் சமர்ப்பித்துள்ளார். குறிப்பிட்ட சான்றிதழ் செப்டம்பர் 15, 2029 அன்று வழங்கப்பட்டது. ஆனால் அந்த பட்டச் சான்றிதழ் கையொப்பமிட்ட துணைவேந்தர் ஜூலை 23 அன்று பதவி விலகியுள்ளார். அவர் பதவி விலகிய 54 நாட்களுக்கு பிறகு அந்த நபர் துணைவேந்தராக பட்டச் சான்றிதழில் கையொப்பமிட்டுள்ளார். இந்த லண்டன் நிறுவனம் அக்டோபர் 15, 2009 அன்று இலங்கை சட்டக் கல்லூரியில் பதிவு செய்யப்பட்டது. இருப்பினும் இந்த நிறுவனத்தில் பட்டம் பெற்றதாக கூறும் MP நாமல் செப்டம்பர் 25, 2009 அன்று சட்டக் கல்லூரியில் சேர விண்ணப்பித்துள்ளார். அவர் தனது விண்ணப்பத்தை சமர்ப்பித்த அதே நாளில் சட்டக் கல்லூரி அதை ஏற்றுக்கொண்டுள்ளது. அந்த நேரத்தில் லண்டன் சிட்டி யூனிவர்சிட்டி சட்டக் கல்லூரியில் இருந்து ஒப்புதல் பெறவில்லை. அது அக்டோபர் 15 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. பட்டச்சான்றிதழில் அவர் 3ஆம் வகுப்பில் சட்ட இளங்கலை பட்டம் பெற்றுள்ளார். அதாவது 3ஆம் வகுப்பு பட்டம் பெற்றுள்ளார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் அவரை இங்கிலாந்து வழக்கறிஞர் பட்டப்படிப்பில் சேர்க்க முடியாது என்று கூறுகின்றது. மேலும் நான் தொடர்புடைய அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பிக்கின்றேன். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கண்ணியத்தையும் நாடாளுமன்றத்தையும் பாதுகாக்க நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச வழக்கமான முறையில் இதற்கு விளக்கமளிப்பார் என்று எதிர்பார்ப்பதாக அமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார். திருகோணமலையில் உள்ள ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜ விகாரையின் விகாராதிபதி கல்யாணவன்ச திசதேரர் விகாரை வளாகத்தில் ஒரு பகுதியை இடிப்பதை தடுக்க உத்தரவு கோரி மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு ரிட் மனு தாக்கல் செய்துள்ளார். மனுவில் கடலோர பாதுகாப்புத்துறையின் பணிப்பாளர் நாயகம், சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் செயலாளர் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் ஆகியோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். மனுவின்படி விகாரை 1951ஆம் ஆண்டு பௌத்த சமய கட்டளை சட்டத்தின்படி அமரபுர நிகாயத்தின் கீழ் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு 2014 ஜூன் 6ஆம் தேதி அன்று அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அப்போது விகாராதிபதியாக பணியாற்றிய மஹிந்த வன்சம திசதேரரின் காலத்தில் விகாரைக்கு செல்லுபடியாகும் பத்திரத்தை வழங்கினார் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருகோணமலை மாநகர சபை விகாரைக்கு சொந்தமான 57 TG எண் கொண்ட நிலத்தை மேம்படுத்துவதற்கு அந்த ஆட்சேபனையும் இல்லை என்பதற்கு குறிக்கும் கடிதத்தை முன்னர் வெளியிட்டுள்ளதாக மனுதாரர்கள் தெரிவித்துள்ளனர். இதன்படி விகாரை வளாகத்தில் ஒரு பகுதியை இடிக்க முயற்சிப்பது சட்டவிரோதமானது என்று அத்தகைய நடவடிக்கையை தடுக்க நீதிமன்ற உத்தரவை நாடுவதாகவும் கல்யாணவன்ச திசதேர தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஆதாரங்கள் அளிக்கப்பட்டிருந்தாலும் அந்த படுகொலைக்கு பின்னால் உள்ள உண்மையை வெளிக்கொணர்வதை அரசாங்கம் நிறுத்தாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவித்துள்ளார். அதன்படி முக்கிய அறிக்கைகளின் பக்கம் கிழித்தெறியப்பட்டுள்ளதாகவும் ஆனால் அரசாங்கம் ஏற்கனவே புதிய ஆதாரங்கள் சேகரிக்க தொடங்கியது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே ஆதாரங்கள் அளிக்கப்பட்டாலும் உண்மை வெளிக்கொணர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் CID தலைவர் ஷானி அபேசேகர மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் செயலாளர் ரவி செனவிரத்ன ஆகியோர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு பின்னால் உள்ள உண்மையை வெளிக்கொணர இரவு பகலும் உழைத்து வருவதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து அவர்கள் விரைவில் உண்மையை வெளிக்கொண்டு வருவார்கள் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகரவின் நடவடிக்கை குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி சுனில் வட்டகல சமர்ப்பித்த முறைப்பாடு தொடர்பாக விசாரணை செய்ய 3 அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி சபா மண்டபத்தினுள் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் ஆராய்வதற்காக இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். பிரதி சபாநாயகர் ரிஷ்வி ஷாலி இந்த குழுவின் தலைவராக பெயரிடப்பட்டுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர்களான உபாலி பன்னிலகே மற்றும் ரஞ்சித் மத்தும பண்டார ஆகியோர் அதன் உறுப்பினர்களாக பெயரிடப்பட்டுள்ளனர்.
விடப்பட்டுள்ளனர். சபாநாயகர் விடுத்த அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025 செப்டம்பர் 24ஆம் தேதி சபா மண்டபத்தினுள் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி தயாஸ்ரீ ஜெயசேகரவின் செயல் குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி சுனில் வட்டக்கல செப்டம்பர் 25ஆம் தேதி நடைபெற்ற பாராளுமன்ற அலுவல்கள் பற்றி குழு கூட்டத்தில் சமர்ப்பித்த முறைப்பாட்டை கவனத்தில் கொண்டு அது தொடர்பாக விசாரித்து அறிக்கை சமர்ப்பிப்பதாக பிரதி சபாநாயகர் ரிஷ்வி ஷாலி தலைமையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உபாலி பன்னிலகே மற்றும் ரஞ்சித் மத்தும பண்டார ஆகியோரை உறுப்பினராக கொண்ட மூவர் அடங்கிய குழு ஒன்றை நான் நியமித்துள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார். அரசு சேவை, மாகாண அரசு சேவை மற்றும் கூட்டுத்தாபனங்கள் மற்றும் சட்ட ரீதியான சபைகளுக்கு சுமார் 70,000 பேரை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளது. குறித்த விடயத்தை பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் 2026ஆம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு மசோதா மீதான குழு அமர்வுகளில் விவாதத்தின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கும் போது, இந்த ஆட்சேர்ப்பு செய்யப்பட உள்ள அரசு ஊழியர்களில் பட்டதாரிகளுக்கு அதிக எண்ணிக்கையிலான வாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். 12,309 பட்டதாரிகள் ஆட்சேர்ப்பு செய்வதற்கான அனுமதி பெறப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அரசு சேவைக்கு தேவையான ஆட்சேர்ப்பு மற்றும் அதன் தொடர்ச்சிக்கான பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்கான இடைக்கால நடவடிக்கையாக பிரதமரின் செயலாளர் தலைமையில் அரசு சேவை ஆட்சேர்ப்பு மறு ஆய்வு குழு நிறுவப்பட்டுள்ளது. இந்த குழு அளிக்கும் பரிந்துரைகளை அமைச்சரவை பரிசீலித்து தேவையான ஆட்சேர்ப்புகளுக்கு அனுமதி வழங்கும் என்று சந்தன அபேரத்ன மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். புதுடெல்லியில் அண்மையில் குண்டுவெடித்தது போன்று இலங்கையிலும் நடக்காது என்பதற்கு என்ன நிச்சயம் என பொதுபால சேன அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசேர தேர கேள்வி எழுப்பியுள்ளார். திருகோணமலையில் நேற்றைய தினம் நடந்த ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை சம்பவம் பௌத்த மதத்தின் உரிமையை கேள்விக்குறியாக்கியுள்ளது. இதனால் ஏற்பட்ட பதற்றம் காரணமாக புத்த சிலை அங்கிருந்து அகற்றப்பட்டு மீண்டும் சம்பிரதாயத்திற்காக அதே இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது. கலவரத்தின் போது அதிகாரத்துடன் செயற்பட்ட போலீசாருக்கு அவர்கள் அனுப்பிய அரசாங்கத்துக்கு நாம் எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம். பௌத்த மத இலங்கையில் பல ஆண்டுகளாக உள்ளது. புத்தருக்கு சொந்தமான இலங்கை பூமியில் தான் தமிழ், சிங்கள மற்றும் முஸ்லிம் மக்கள் வாழ்கின்றார்கள். புத்த சிலையை அகற்றுமாறு கலவரம் செய்தவர்களால் தாக்கப்பட்ட பல தேரர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சமூக ஊடகங்களில் தேரர்களை தாக்கும் காணொளிகள் வெளியாகியுள்ளன. இது மிகவும் பௌத்த வணக்க ஸ்தலத்தை கட்ட அனுமதி வழங்கப்பட்டுள்ள ஒரு இடத்தில் வைக்கப்பட்டுள்ள புத்த சிலையை அகற்றுவதற்கு யாரும் உரிமையில்லை. அரசாங்கமே மக்களை தூண்டுகின்றது. அரசாங்கத்தின் பலம் 5 வருடங்களுக்கே உள்ளது. ஆனால் பௌத்த மதத்தின் உரிமை 2000 ஆண்டுகளுக்கு இலங்கையில் உள்ளது என தெரிவித்துள்ளார். நாட்டில் 30 ஆண்டு காலமாக இடம்பெற்ற சிவில் யுத்தத்தில் உயிரிழந்த தனது உறவுகளை நினைவு கூறுவதற்கு எவ்வித தடையும் இல்லை. ஆனால் பயங்கரவாதிகள் நினைவு கூறப்பட்டால் அவற்றுடன் தொடர்புடையவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் மாநாடு கொழும்பிலுள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் இடம்பெற்ற சிவில் யுத்தங்கள் ஆயிரக்கணக்கானோர் தமது உறவினர்களை இழந்துள்ளனர். இழந்த தமது உறவினர்களை நினைவு கூறுவதற்கு ஒவ்வொரு பிரஜைக்கும் உரிமையுண்டு. இதற்கு எந்தவித தடையும் இல்லை. இதனை அரசாங்கம் பல சந்தர்ப்பங்களில் அறிவித்திருக்கின்றது. ஆனால் இந்த போர்வையில் பயங்கரவாத அமைப்பினை சார்ந்தவர்களை நினைவு கூற அனுமதிக்க முடியாது. அவ்வாறு செயற்படுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். கடந்த ஆண்டு நவம்பரில் எமது அரசாங்கம் முழுமையாக ஆட்சியை பெற்றபோது அன்றிலிருந்து கடந்த ஓராண்டு காலத்துக்குள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் சில குழுக்களால் இனவாதத்தை தூண்டுவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன. ஆனால் அந்த முயற்சிகள் வெற்றியளிக்கவில்லை. இனங்களுக்கிடையில் ஒற்றுமையையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்தி நாட்டில் அமைதி ஒழுங்கை பாதுகாப்பதற்கான சகல நடவடிக்கைகளையும் அரசாங்கம் முன்னெடுக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்க இருந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் 3 விமானங்கள் மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்திற்கு திருப்பி விடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கட்டுநாயக்க பகுதியில் இன்று காலை நிலவிய கடுமையான பனிமூட்டம் காரணமாக குறித்த விமானங்கள் பாதுகாப்பாக திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மும்பை, ரியாத் மற்றும்
குவாங் சேவியாவில் இருந்து வருகை தந்த 3 விமானங்களை இவ்வாறு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் நிலவிய கடுமையான பனிமூட்டம் பார்வை திறனை குறைத்ததால் இவ்வாறு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக தரையிறங்குவதை தற்காலிகமாக தடை செய்து நேரிட்டது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமானம் தரையிறங்குவதற்கு பாதிப்பாக இருந்த பனிமூட்டமான நிலைமை நீங்கி தற்பொழுது சீரான வானிலை தென்படுவதாக கூறப்படுகின்றது. இத்துடன் இன்றைய செய்தி தொகுப்பானது நிறைவடைகின்றது. மற்றும் ஒரு செய்தி தொகுப்பினூடாக சந்திக்கலாம்.